Hello students, last class Python variables என்னென்ன அப்படின்றது பார்த்தோம். அண்ட் தென் பைத்தானை யார் க்ரியேட் பண்ணாங்க, எப்போ க்ரியேட் பண்ணாங்க, எந்த லேபில் க்ரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அண்ட் 3 மேஜர் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் அப்படின்றத பார்த்தோம். பைத்தானில் 2 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் அப்படி இருக்குன்றத பார்த்தோம். என்னென்ன மோட்ஸ், இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட், 2 விதமான மோட்ஸ் இருக்குது. இதில் இன்ட்ராக்டிவ் மோடுன்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா ப்ராம்ப்ட் சிம்பிள் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். ப்ராம்ப்ட் சிம்பிள்னா என்னென்னா 3 greater than சிம்பிள் இருந்தால் அது ப்ராம்ப்ட் சிம்பிள். ப்ராம்ப்ட் சிம்பிள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ட்ரு பண்ண அடுத்தடுத்த லைன்லேயே ப்ராப்பரான அவுட்புட் கொடுத்துடும். ஸோ அதை கோடை ரீயூஸ்லாம் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம டைப் பண்ணலாம், அவுட்புட் பார்க்கலாம், அதோட முடிஞ்சிடும். அதுவே ஸ்கிரிப்ட் மோடாக இருந்தால் நம்ம அந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் தேவைப்படுதுன்னு அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் தென் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், யூசருக்கு என்ன வேல்யூ என்ட்ரு பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா கொடுக்குறது இன்புட் ஃபங்க்ஷன். அவுட்புட் ஃபங்க்ஷனில் பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்த்தோம். என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு என்ன அவுட்புட் வரணும் அப்படின்றத டிஸ்பிளேயில் வரணும் அப்படின்னு சொல்கிறோமோ அதை பிரிண்ட் ஃபங்க்ஷன் வர கொடுத்தா வில் பிரிண்ட். நெக்ஸ்ட் கம்மிங் டு கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது, சிங்கிள் லைன் கமெண்ட் அண்ட் மல்டி லைன் கமெண்ட். சிங்கிள் லைன் கமெண்ட்டை ஆஷ் சிம்பிள் யூஸ் பண்ணலாம், மல்டி லைன் கமெண்ட்டுக்கு ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இன்டென்டேஷன். பைத்தானை பொறுத்தளவுக்கு கர்லி பிரேசஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பிளாக் மென்ஷன் பண்ணுறதுக்கு இன்டென்டேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இன்டென்டேஷன் திஸ் மீன்ஸ் ஒயிட் ஸ்பேசஸ் ஆர் எம்டி ஸ்பேஸ். இதை வச்சு தான் நம்ம ஒரு பர்டிகுலர் பிளாக் முடியுது, ஆரம்பிக்குது அப்படின்றத சொல்ல போகிறோம். அண்ட் தென் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டோக்கன்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 5 mark question. ஸோ டோக்கன்ஸ் அப்படின்னா என்னென்னா Pythons break each logical line into a sequence of elementary lexical components. Elementary lexical components சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரிக்கிறது பேர், அதுதான் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன அப்படின்னா 5 tokens. Identifier. ஸோ டோக்கன்ஸ் பொறுத்த அளவுக்கு 5 இருக்குது. என்னென்னா ஐடென்டிஃபையர், keywords, operators. ஆப்ரேட்டர்ஸ்ன்றது லாஸ்ட் இயரே நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. ஸோ அதே தான். தென் டீலிமிட்டர். அட் லாஸ்ட் லிட்ரல்ஸ். ஒன்றுக்கும் ஒரு டெஃபினேஷன் எழுதணும், அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் பேசிக் ஐடியா கொடுத்துட்றேன். ஐடென்டிஃபையர் அப்படின்னா பார்த்தோன்னே நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் a = 5 அப்படின்னு சொல்கிறேன். ஏன்றது என்னது, ஒரு வேரியபிள். 5ன்றது என்னது, ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ DEF சம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சம்ன்றது என்னது, ஃபங்க்ஷன் நேம். எதை வச்சு சொல்கிறோம், DEF அப்படின்ற கீவேர்டு வச்சு சொல்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி இது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுதான் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐடென்டிஃபைஸ் இஸ் அ நேம் யூஸ் டு ஐடென்டிஃபை வேரியபிள், ஃபங்க்ஷன், கிளாஸ், மாடியூல் ஆர் ஆப்ஜெக்ட். இது எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பேர் என்னது, ஐடென்டிஃபையர். கம்மிங் டு கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் ஆர் த ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னென்னலாம் ஆல்ரெடி இருக்கிறத யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டெஃப்பு, ஃபாரு, வைலு, இந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாமே என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஃப்பு, ஸ்விட்சு, தென் என்னென்னலாம் நம்ம ஆல்ரெடி இருக்கிறத யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸில் நமக்கு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்த்தோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸில் வந்துடும். டீலிமிட்டர்ஸ்ன்றது செப்பரேஷன் ஆஃப் வேல்யூஸ், கமா, பிரேசஸ்ஸு, கர்லி பிரேஸ், ப்ராக்கெட்ஸு, டாட்டு, இது எல்லாமே டீலிமிட்டர்ஸில் வரும். லிட்ரல்ஸ் ஆர் த ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோடுன்ற மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட் ஐடென்டிஃபையர் பார்க்கலாம். ஸோ ஐடென்டிஃபையர் இஸ் அ நேம் யூஸ் டு ஐடென்டிஃபை அ வேரியபிள், ஃபங்க்ஷன், கிளாஸ், மாடியூல் ஆர் ஆப்ஜெக்ட். ஸோ இன்னொருத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா அதோடைய டெஃபினேஷன் அண்ட் 3 to 4 எக்ஸாம்பிள்ஸ். ப்ரோக்ராம் இருந்ததுன்னா ப்ரோக்ராம் மென்ஷன் பண்ணலாம், இல்லைனா விட்டுருங்க. கிளியரா? ஸோ ஐடென்டிஃபையர் மஸ்ட் ஸ்டார்ட் வித் அன் ஆல்ஃபபெட். ஸோ கேபிட்டல் A to Z ஆர் ஸ்மால் a to z ஆர் an underscore. ஐடென்டிஃபையருக்கு சில ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஐடென்டிஃபையர்
So first it has to start with an alphabet, capital A to Z or small a to Z, or starts with an underscore. Next, identifier may contain digits 0 to 9 இருக்கிற டிஜிட்ஸும் பாசிபிலிட்டிஸாக இருக்கலாம். நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது என்ன கொடுக்க போகிறோம். ஸோ பைத்தான் யூஸ்வலாகவே கேஸ் சென்சிட்டிவ். ஸோ பைத்தான் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் ஆல் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ அப்பர் கேஸை வேறு மாதிரி கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னா என்னென்னா கேபிட்டல் ஏ வேறு மாதிரி ட்ரீட் பண்ணும். நமக்கு மீனிங் வந்து ரெண்டும் ஒன்றுன்ற மாதிரி புரியும். பட் கம்ப்யூட்டரை பொறுத்தளவுக்கு பைத்தான் லாங்குவேஜ் இன்டர்பிரேட்டர் பொறுத்தளவுக்கு கேபிட்டல் ஏன்றது ஒரு ஐடென்டிஃபையர், ஸ்மால் ஏன்றது ஒரு ஐடென்டிஃபையர், இண்டிவிஜுவலாக தான் எடுத்துக்கும். ஸோ இட் இஸ் டிஸ்டிங்க்ட். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபையர்ஸ் மஸ்ட் நாட் பி அ பைத்தான் கீவேர்ட். யூஸ்வலாகவே சொல்கிறது தான் கீவேர்ட்ஸாக இருக்கிறத நம்ம எதையும் நம்ம ஐடென்டிஃபையர்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிளோட நேமு இல்லை ஃபங்க்ஷனோடைய நேமு, இந்த மாதிரி எதுக்குமே நம்ம ஒரு ஐடென்டிஃபையரோட நேம் ஒரு கீவேர்டை வந்து ஐடென்டிஃபையருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. தென் பைத்தான் டஸ் நாட் அலோவ் பங்க்சுவேஷன் கேரக்டர்ஸ் சச் as no punctuation characters like dollar symbol அதெல்லாமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் வேலிட் ஐடென்டிஃபையர் பாருங்கள். ஸோ கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணலான்னு சொன்னோம் சம்மு, ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணலான்னு சொன்னோம் டி, அண்டர்ஸ்கோர் இன்பிட்வீனில் யூஸ் பண்ணலான்னு சொன்னோம், அண்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொன்னோம், டிஜிட்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொன்னோம். இது வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். ஓகே, நவ் இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்னன்னா இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் வித் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஆல்ஃபபெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க 12ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் அண்ட் வேலிட். சிம்பிள்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே டாலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், ஆனால் மைனஸ் ஐஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே ஐஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், கண்டினியூன்றது ஏன் ஐடென்டிஃபையராக இல்லை அப்படின்றது சொல்லுங்கண்ணா. என்ன சொல்லலாம்? பிகாஸ் கண்டினியூ இஸ் அ கீவேர்ட். இதை கீவேர்டை நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம், ஐடென்டிஃபையரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். ஸோ பட் இங்கே கண்டினியூன்ற கீவேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் அன் ஐடென்டிஃபையர். நெக்ஸ்ட் டாபிக், கீவேர்ட். So keywords are the special words used by the Python interpreter to recognize the structure of the program. Keywords are special words that are used by Python interpreter to recognize the structure of the program. So idoda podum, and then you can write any 3 or 4 keywords like false, true, இதெல்லாம் boolean value, continue, def, del, இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு 3 to 4 இஸ் எனஃப். ஏன்னா பெரிய ஆன்சரு 3 to 4 இஸ் எனஃப். பட் சூஸில் எதாவது கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு நோ இட் இஸ் அ கீவேர்ட் ஆர் நாட். யூஸ்வலாக இந்த ஈல்டு யாரும் பார்க்க மாட்டாங்க, பட் இட் இஸ் அ கீவேர்ட். தென் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த எக்ஸப்ட், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரைஸ், நான் லோக்கல், ஃபைனலி, அசட், இதெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மீது எல்லாமே ப்ரோக்ராம்லேயாச்சும் ஒரு தடவை பார்ப்போம், பட் இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ட்ரை, இதை கொடுத்துட்டு சூஸ் ஐடென்டிஃபை த கீவேர்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இது நாட் அ கீவேர்ட் கிடையாது. தீஸ் ஆர் ஆல்சோ அ கீவேர்ட். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க, 1 மார்க்குக்கு இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட், ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். யூ கேன் ரைட் எனி 2 ஆப்ரேட்டர்ஸ் இஃப் இட் இஸ் ஆஸ் அ டோக்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா கம்மியாக என்ன போதும். பட் ஆப்ரேட்டர்ஸ்னு தனியாக கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது, கிரியேட்டட் கொஷினாக. ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் படிச்சிருவீங்க 11th, அதனால ஆப்ரேட்டர்ஸ்ன்ற தனியாக ஆன்சர் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ்க்கு முக்கியமான வேல்யூ வந்து ஆப்ரண்ட். ஏ அண்ட் பின்றது ஆப்ரண்டு, ப்ளஸ்ன்றது ஆப்ரேட்டர். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. In a computer programming language, operators are special symbols which represent computation, conditional matching, etc. The value of an operator is called operands. Operators are categorized as arithmetic, relational, logical, assignment, etc. Value and variables when used with the operator are known as operands. Okay va? A and B ன்றது ஆப்பரண்ட், ப்ளஸ் சிம்பிள் வந்து ஆப்ரேட்டர். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பொறுத்த அளவுக்கு நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இங்கே அடிஷ்னலாக எக்ஸ்போனண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும், என்னன்றதை பார்ப்போம். An arithmetic operator is a mathematical operator that takes 2 operands. அதாவது இது ஒரு பைனரி ஆப்ரேட்டர், ஏன்னா 2 operands தேவைப்படும். Performs a calculation on them. They are used for simple arithmetic.
Most computer languages contain a set of such operators that can be used within equations to perform the different types of sequential calculations. The BODMAS rule அப்படின்றது இல்லையா, அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த arithmetic operator தான். ஸோ ஃபஸ்ட் arithmetic operatorல பாருங்கள், addition, subtraction, multiplication, division, modulus. Modulusன்றது என்னன்னா, it gives the remainder. எக்ஸ்போனண்ட் அப்படின்னா பவர், a பவர் 2 அப்படின்னு மீனிங், டபுள் ஸ்டார் இருந்ததுன்னா பவர்னு மீனிங். ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னா இன்டீஜர் டிவிஷன், இட் கிவ்ஸ் த நியூமரேட்டர் வேல்யூ. ஓகே, நார்மல் டிவிஷன் மாதிரி தான். ஸோ a வேல்யூ 100ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அடிஷன் பண்ணால் என்ன ஆகும், a ப்ளஸ் 100 + 10 110, 100 - 10 90, 100 × 10 1000, 100/10 இந்த குவாஷன்ட்டை கொடுக்கும். 100/10 10, 100 modulus of 30. ஸோ இப்போ பார்த்தோம் 100 modulus of 30னா 30 டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ் கிடைக்கும். 90 மாடுலஸ்ன்றது ரிமைண்டர் கொடுக்கும். ஸோ 10. கிளியரா? அண்ட் தென் எக்ஸ்போனண்ட் ஏ வந்து 100, எக்ஸ்போனண்ட்னா ஸ்கொயர், எக்ஸ்போனண்ட்னா பவர். 100 ஸ்கொயர் என்னன்னா 10,000. ஓகே, ஃப்ளோர் டிவிஷன்ன்றது நிறைய பேர் டவுட்டு கேட்பீங்க, ஒழுங்காக கவனிச்சுக்கோங்க. ஃப்ளோர் டிவிஷன் என்ன பண்ணியிருக்கோம், 100 டபுள் ஸ்லாஷ் இருந்ததுன்னா அது ஃப்ளோர் டிவிஷன் 30ஆல் பண்ணியிருக்கோம். ஸோ 100 30ஆல் பண்ணக்குள்ள 390. ஸோ என்ன ரிட்டர்ன் இருக்குது, குவாஷன்ட்டு தான் ரிட்டர்ன் கிடைக்கிது. ஸோ இதுதான் ஃப்ளோர் டிவிஷன். கிளியரா? நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் போகிறதுக்கு முன்னாடி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் நீங்கள் எழுதுறதா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச 5 எழுதுங்க. எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம் கிடையாது, பட் அதுக்கான அவுட்புட் கிளியராக இருக்கணும். ஸோ ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எழுதலாம். நீங்கள் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் பண்ண வேணாம். ஏன்ற வேரியபிளுக்கு வேல்யூ 100ன்னு செட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், எழுதுகிறேன். ஏ வேல்யூ 100 செட் பண்ண போகிறோம், ரைட். பி வேல்யூ 10ன்னு செட் பண்ண போகிறோம், ஓகேவா. பிரிண்ட்டுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஏன், நமக்கு அதுக்கு தான் அவுட்புட் வேணும். பிரிண்ட்டுக்குள்ளார டபுள் கோட்ஸை கொடுத்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட்டில் கிடைக்கும். த சம் அப்படின்னு எழுதிட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கமா யூஸ் பண்ணி a + b அப்படின்னு எழுதுங்க, ஏன்னா இங்கே அடிஷன் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்து பிரிண்ட், இதே லைனில் என்ன பண்ண போகிறோம், சம்முக்கு பதில் த டிஃப்ரென்ஸ், நான் டிஃப்ரெண்ட் மட்டும் போடுறேன். ப்ளஸ் சிம்பிளுக்கு பதில் என்ன போடணும், மைனஸ். அது அடுத்து பிரிண்ட் டிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் முடிச்சிடலாம். த ப்ராடக்ட் அப்படின்னு எழுதலாம். ப்ராடக்ட் அப்படின்னு எழுதிட்டு கம்மா ஏ, ஒரு ஸ்டார் இருந்ததுன்னா ப்ராடக்ட்டு, 2 ஸ்டார் இருந்ததுன்னா எக்ஸ்போனண்ட். அடுத்து ரிமைண்டர் வரணுமா குவாஷன்ட் வரணுமான்றதை பாருங்கள். குவாஷன்ட் வரணும் அப்படின்னா டிவிஷன் சிம்பிள், பிரிண்ட் ஆஃப் த குவாஷன்ட் a/b. இந்த 4 எழுதினா போதும். இதுக்கான அவுட்புட் அப்படின்னு கீழே எழுதிட்டு அவுட்புட் எழுதுங்க. அவுட்புட் எழுதினா என்ன வரைக்கும், 100 + 10 த சம், டபுள் கோட்ஸ் இருக்கிறதால டபுள் கோட்ஸ் இருக்கிறது எழுதிட்டு கோலன் 110. அடுத்து என்ன கொடுத்துருக்கேன், த டிஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா டிஃப் கோலன் 100 - 10 90. அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், த ப்ராடக்ட் 100 × 10 1000. அடுத்து த கோஷன் 100/10 is 10. இந்த 4 எழுதினா கூட எனஃப் தான், நீங்கள் எல்லாம் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆர் கம்பேரேட்டிவ். ரிலேஷனலுக்கு இன்னொரு பேர் என்ன, கம்பேரேட்டிவ் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் as a கம்பேரேட்டிவ் ஆப்ரேட்டர். கம்பேரேட்டிவ் ஆப்ரேட்டர்னா என்னென்ன, greater than, less than, equal to, not equal to, identical, triple equal to identical, not double equal to not identical, அந்த மாதிரி வரும். பட் இங்கே என்ன ரிட்டன் ஆகும்னா எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு தான் ரிட்டன் ஆகும். பாருங்கள், ஸோ டபுள் ஈக்குவல் டுனா ஈக்குவல்னு மீனிங், greater than, less than, greater than or equal to, less than or equal to, not equal to. இதுலேயும் ஏதாவது 3 இல்லை 3 or 4 மென்ஷன் பண்ண போகுது, ரைட். எனி 3 or 4. அண்ட் எக்ஸாம்பிள், லாஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரியே எழுதணும்.
நீங்கள் இங்கே யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, ஏ வேல்யூ 100 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தோம் டேரெக்டாகவே. ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறோன்னா யூசர்கிட்டேருந்து டேட்டா வாங்குகிறோம். இன்புட் அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க, யூசருக்கு இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும், என்டர் அ வேல்யூ ஃபார் ஏ அப்படின்னா யூசர் ஒரு வேல்யூ என்டர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் 35ன்ற வேல்யூ என்டர் பண்ணியிருக்காங்க ஏக்கு. அடுத்து பிக்கு என்ன வேல்யூ அப்படின்றது கேட்குறாங்க, என்டர் த வேல்யூ ஃபார் பி, அதுவும் டிஸ்பிளே ஆகும், 56ன்னு என்டர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ட்ரு பண்ணுற வேல்யூ எதுக்கு செட் ஆகுதுன்ற அடுத்த லைனு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏ வேல்யூ வந்து 35, பி வேல்யூ 56ன்னு. ஸோ நவ் கம்பேரிசன் ஏ ஈக்குவல் டு பியா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. பி ஈக்குவலாக இருந்தால் ட்ரூன்னு கிடைக்கும், இல்லைனா ஃபால்ஸு. ஸோ நம்மளே ஒரு ஓன் ப்ரோக்ராம் எழுதான், ப்ராம்ப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இனிஷியலாகவே அதே 100, பி வேல்யூ அதே 10ன்னு கொடுக்குறேன். ஒரு 1 or 2 கம்பேரிசன் இஸ் எனஃப். ஸோ பிரிண்ட் ஏ ஈக்குவல் டு பி அப்படியான்னு செக், சாரி கமா மட்டும்தான் வரணும். எதை வச்சு செக் பண்ணுவோம், ஏ ஈக்குவல் டு பியான அதே கண்டிஷன் ஏ ஈக்குவல் டு பியான்னு மென்ஷன் பண்ண, ஃபால்ஸ் கிடைக்கும். அடுத்து பிரிண்ட் ஏ கிரேட்டர் தென் பியா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். 3 கண்டிஷன், ஏ கிரேட்டர் தென் பி கண்டிஷன்னா ஏ கிரேட்டர் தென் பியா. ஓகே, அடுத்து பிரிண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு பியா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. ஸோ அவுட்புட் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ 100, பி வேல்யூ 10. 100 ஈக்குவல் டு 10 செக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏ ஈக்குவல் டு பி ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து ஏ கிரேட்டர் தென் பி, 100 கிரேட்டர் தென் 10 அப்படின்னு கேட்குறோம், ட்ரூ. ஏ கிரேட்டர் தென் பி ட்ரூன்னு ரிட்டன் ஆகும். அடுத்து 100 இஸ் நாட் ஈக்குவல் டு பி, ஆமாம் 100 இஸ் நாட் ஈக்குவல் டு 10. த இங்கே கொடுக்கல செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில், அதனால த வராது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் நான் இன்புட்டில் த கொடுக்கல. நம்ம என்ன இன்புட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணணும். ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னா ஆமாம் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி, அதுவும் ட்ரூ. ஓகேவா? கம்பேரேட்டிவ் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் ஒன் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் 3 தான், அண்டு, ஆறு, நாட்டு. அண்டுனா 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். ஆறுனா ஏதாவது 1 ட்ரூவாக இருந்தால் போதும், நாட்னா ரிவர்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்டு, ஆறு, நாட்டு. அண்டுனா போத் ஏ அண்ட் பி மஸ்ட் பி ட்ரூ, சாரி அண்டுனா போத் ஏ அண்ட் பி மஸ்ட் பி ட்ரூ. ஆறுனா ரெண்டுத்தில் ஏதாவது 1 ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுறோம். நாட்னா ஆப்போசிட்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 97 கிரேட்டர் தென் 35 அப்படின்றது ட்ரூ தான், ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ரிசல்ட் கொடுக்கும் நாட்டுன்றதுனால. இது 3மே கீவேர்டு. ஆறுன்றதும் கீவேர்டு, அண்டுன்றதும் கீவேர்டு, நாட்டுன்றதும் கீவேர்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான ப்ரோக்ராம். ஸோ யூசர்கிட்ட என்ன கேட்குறாங்க, ஏ என்டர் வேல்யூ ஃபார் ஏ, அதை என்ட்ரு பண்ணிட்டு ஏன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறாங்க. அடுத்து என்டர் வேல்யூ ஃபார் பி, அதை பியில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ ஏ வேல்யூ 50, பி வேல்யூ வந்து 40, ரெண்டும் கிடச்சிடுச்சா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பேரிசன், ஏ கிரேட்டர் தென் பி ஆர் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு செக் பண்ணிட்டாங்க. ஏ கிரேட்டர் தென் பியா என்ன, 50 கிரேட்டர் தென் 40, ஆமாம் ட்ரூ. ஆனால் செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸு. ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ். ஆனால் என்ன ரிட்டர்ன் பண்ணுது, ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுதா? அதுவே இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸு. அண்டுன்றதுனால ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ கொடுக்கும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபால்ஸ். அப்போ ஏதாவது 1 ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தாலும் செகண்ட் கண்டிஷன் என்னது, ஃபால்ஸ். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, ஃபால்ஸ். ஆறுக்கும் அண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? ஸோ நாட்டை பொறுத்த அளவுக்கு ஏ கிரேட்டர் தென் பி, 50 கிரேட்டர் தென் 40 ட்ரூ தான், ஆனால் நாட்டுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணதுனால அதுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்க போகுது, ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த அளவுக்கு அடிஷன் ஆப்ரேட்டர்ஸ் கூட ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுக்கோங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் கூட ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ ஈக்குவல் டு சிம்பிள் இஸ் கால்ட் அஸ் அன் சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். சில டைம் ஈக்குவல் டுக்கும் டபுள் ஈக்குவல் டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஈக்குவல் டு இஸ் ஃபார் அசைன்மெண்ட்,
double equal to வந்து relational operator. Relational operator, it checks whether the values are equal. Checks the values are equal. அதுதான் என்னது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். டபுள் ஈக்குவல் டு ஒரு வேலை. ஆனால் சிங்கிள் ஈக்குவல் டுன்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னா 5ஓட வேல்யூ ஏக்கு அசைன் பண்ணும். அதுதான் அதோட வேல்யூ. ஏவும் 5ம் ஈக்குவலான்றது செக் பண்ணுறது அதோட வேல்யூ கிடையாது. அதுவே ஏ ஈக்குவல் டு 5 இது வந்து செக் பண்ணும் ஏவோட வேல்யூ 5ஆன்றது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஷின், கிரியேட்டிவ் கொஷின். ஈக்குவல் டு அசைன்ஸ் அ வேல்யூ ப்ளஸ் ஈக்குவல் டுனா ஆட் பண்ணி அதை அசைன் பண்ணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ 10 + 20 என்ன 30. 30ன்றதை எக்ஸுக்கு அசைன் பண்ணும். அடுத்து மைனஸ் ஈக்குவல் டுனா எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி ஒன்று இருக்கும், அது கூட இந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷன் சிமிலர், ஆல்ரெடி எக்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அது கூட மல்டிபிள் பண்ணிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. டிவிஷனும் அதே தான், கோஷன்ட்டு கொடுக்கும். இதுக்கான மாடுலஸ் சிம்பிள், மாடுலஸ் அண்ட் தென் எக்ஸ்போனண்ட்டு, லாஸ்ட்டு ஃப்ளோர் டிவிஷன். இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ யூசர்கிட்ட எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கேட்குறாங்க, அந்த எக்ஸை வச்சு ப்ராசஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு யூசர் என்ன என்ட்ரு பண்ணுறாங்க, 10 என்ட்ரு பண்ணுறாங்களா. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பார்த்துப்போம். 10 + 20 என்ன கிடைக்கும், 30. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா மாறிடுச்சு, 30. 30 - 5 என்னது, 25. கரெக்டு. 20. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 25. 25 × 5 125. எக்ஸோட வேல்யூ என்ன ஆகிடுச்சு, 125. 125 டிவைடட் பை 2 62.5. இப்போ எக்ஸோட வேல்யூ 62.5. மாடுலஸ் 62.5க்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 20 62.5. ஸோ 2.5 அப்படின்றது ரிமைனிங் கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ 2.5. 2.5க்கு ஸ்கொயர் எடுத்தோம், 25 ஸ்கொயர் எடுத்தால் 625. 2 டெசிமல் பிளேஸ் 6.25. 6.25க்கு 3ஆல் ஃப்ளோர் டிவிஷன் இருக்கும். 6.25க்கு 3ஆல் ஃப்ளோர் டிவிஷன் எடுத்தோம் அப்படின்னா 3 2s are 6 6025. ஃப்ளோர் டிவிஷன்றது டெசிமலுக்கு அப்புறம் வேல்யூ வராது, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிடும். ஸோ 2.0 அப்படின்றது கிடைக்கிது. கிளியரா? நெக்ஸ்ட் இஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். Conditional operator is also called as ternary operator. It is an alternate to if else அப்படினும் இருக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பாருங்கள், replacing the multi-line if else making of the code snippet. Conditional operator is all. Conditional operator 3 விதமாக எழுதலாம். Conditional operator is also called as ternary operator. இது எதுக்கு ஆல்டர்னேட்னா, இஃப் எல்ஸ்க்கு ஆல்டர்னேட். இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் கண்டிஷனல் யூஸ் பண்ணி எனக்கு காட்டுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இந்த கொஷினை, அதனால தான் க்ரியேட்டட் கொஷின் தான் இதுவும். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இது யாரும் பார்க்க மாட்டாங்க, பட் நீங்கள் ஒழுங்காக பார்த்துன்னு போனீங்கன்னா ஃபுல் மார்க் எய்ம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், சின்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஆன் ட்ரூவாக இருந்தால் ஒரு கண்டிஷன், இஃப் இந்த கண்டிஷன் எக்ஸ்பிரஷனாக ரன் ஆகணும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா அடுத்த பார்ட் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் மீன் 49 அப்படின்ற வேல்யூ 49 செட் பண்ணுறோம். 49 < 50 ஆமாம், அப்போ உள்ளார வரணும். இல்லைனா 50 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ 49 அப்படின்னு வரும். 49 < 50னா இந்த 50ன்றது பிரிண்ட் ஆகும், இல்லைனா 49ன்றது பிரிண்ட் ஆகும். கிளியரா? ஸோ ஒன்றும் இல்லை, இது வேரியபிள் நேமு, அதுக்கான வேல்யூ அசைன் பண்ணுறோம். எப்போ நடக்கும்னா, இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இது எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும். கிளியரா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. A value 30, B value 20. Min equal to A if A less than B, else B in B. இப்போ மினிமம் வேல்யூக்கு என்ன செட் பண்ணியிருக்காங்க, 30 செட் பண்ணியிருக்காங்க. எப்போ 30 < 20 இருந்தால்
கண்டிஷன் ஃபால்ஸு, அப்போ இது உள்ளாரே போகாது. ரிட்டன் என்ன போடக்கும் 20, அப்போ ஆன்சர் வந்து 20ன்னு ரிட்டன் பண்ணும். புரியுதா? மின்னுன்ற வேரியபிளுக்கு 30 வேல்யூ செட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்போ இந்த மின் வேல்யூ 30 ஆகும் அப்படின்னா 30 அது ஏ வந்து லெஸ் தென் பியாக இருந்தால் மின் வேல்யூ வந்து ஏன்னு செட் ஆகும். அதுவே ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸில் இருக்க வேல்யூ தான் மினிமம்க்கு செட் ஆகும். ஸோ நம்ம கேஸில் 30ன்றது கிரேட்டர் தேன் பி, அப்போ ஃபால்ஸ். எல்ஸில் இருக்கிற 20ன்றது மினிமம் வேல்யூக்கு செட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் டீலிமிட்டர்ஸ் பொறுத்த அளவுக்கு ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லலாம். காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆஸ் டீலிமிட்டர்ஸ் இன் எக்ஸ்பிரஷன் லிஸ்ட் டிக்ஷனரிஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ், எல்லா ப்ராக்கெட்ஸு காமா ஐஃபனு இது எல்லாமே பர்சன்டேஜ் சிம்பிள் அசைன்மெண்ட் குறிப்பாக அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இது எல்லாமே வந்து டீலிமிட்டர்ஸாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லிட்ரல்ஸில் வந்து raw data type. Literals are the raw data type given to a variable or constant. In Python there are various types of literals. There are 3 types of literals: Boolean literal, string literal and numeric literal. Numeric literal na numbers, so consist of digits and are immutable, unchangeable, constant and Raman, meaning it cannot be changed. Numeric literals can be belong to 3 different numerical types: integer, float. Integer na normal numbers, float என்றது decimal numbers, complex என்றது I அப்படின்ற imaginary numbers ஓட வருது complex numbers. ஸோ இதில் பாருங்கள், பைனரி லிட்ரல், 100 டெசிமல் லிட்ரல், இங்கே ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். லாஸ்ட் இயர் நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் படித்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோட்டு, டெசிமல் வச்சு வர்றதும் ஃப்ளோட்டு தான். அப்படின்ற எக்ஸ்போனன்ட் வேல்யூ வர்றதும் ஃப்ளோட்டு தான். அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இங்கே ஜேன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் அன் காம்ப்ளெக்ஸ் லிட்ரல்ஸ். ஸோ பாருங்கள், ரியல் பார்ட் வந்து இங்கே 1, இமேஜினரி பார்ட் வந்து 3.14. ஸோ தீஸ் ஆர் கால்ட் ஆஸ் லிட்ரல். கிளியரா? நியூமரிக் லிட்ரல் தான் நம்ம பார்த்துருக்கோம். நியூமரிக் லிட்ரல் நிறைய இருக்குன்றது, லைக் இன்டீஜர்ஸ், ஃப்ளோட்டு அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்ட்ரிங் லிட்ரல். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் ஆர் யூஸ்வலி ரெப்ரசன்டட் வித்தின் கோட்ஸ். ஓகேவா? அது சிங்கிள் கோட்டாக இருக்கலாம், டபுள் கோட்டெலாம் இருக்கலாம், ஆர் ஈவன் ட்ரிபிள் கோட்ஸாக இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், support single, double or triple quotes. A character literal is a string character surrounded by a single or double quotes. The value with triple quotes is used to give multiple line string literal. A character literal is also considered as string literal in Python. So C அப்படின்றது ஒரு string, char அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறாங்க. string, char, multi-line. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரிங்ஸ். திஸ் இஸ் பைத்தான், அது ஸ்ட்ரிங்ஸை ஸ்டோர் பண்ணாங்க. சின்றது ஒரு கேரக்டர், ஆனால் கேர்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணாங்க. ட்ரிபிள் கோட்ஸில் திஸ் இஸ் அ மல்டி-லைன் ஸ்ட்ரிங் வித் மோர் தேன் 1 லைன் கோட் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணுது. ஸோ பைத்தான் சப்போர்ட்ஸ் எவ்ரி திங் அப்படின்றது தான் இங்கே. டபுள் கோட்ஸாக இருந்தாலும் ஓகே, ட்ரிபிள் கோட்ஸ் இருந்தாலும் இட் வில் அக்செப்ட் த டேட்டா. நெக்ஸ்ட் பூலியன் லிட்டரல். பூலியன் லிட்டரல் பொறுத்தளவுக்கு எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ டபுள் கோட்ஸை மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. இது ஸ்ட்ரிங் தானே, டபுள் கோட்ஸை மென்ஷன் பண்ணோம் அப்படின்லாம் இது பண்ண தேவை. ஏன்னா பூலியன்ன்றதே ஒரு டேட்டா டைப், ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் எடுத்துக்கும். நம்ம டபுள் கோட்ஸை கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் கன்சிடர் ஆஸ் அ ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ பூலியனாக அது அக்செப்ட் ஆகாது. ஸோ அதுதான் இங்கே பூலியன் லிட்டரல் கேன் ஹேவ் only 2 values, either true or false. நெக்ஸ்ட் எஸ்கேப் சீக்வன்சஸ். எஸ்கேப் சீக்வன்சஸ் வந்து ஒரு ஸ்லாஷ், பேக் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணால் எஸ்கேப் சீக்வன்ஸ் இஸ் கால்ட் அஸ் அன் எஸ்கேப் கேரக்டர். ஒரு கேரக்டருக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஸ்லாஷ் டி அப்படின்னா டேப் ஸ்பேஸை விடும், ஸ்லாஷ் என்ன நியூ லைன் அப்படின்னு போகும், ஸ்லாஷ் ஆர்னா கேரேஜ் என்ட்ரிக்கு கொடுக்குற மாதிரி. அண்ட் தென் ஸோ கேரேஜ் ரிட்டன் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இட் இஸ் ரெய்னிங், த பைத்தான் கமாண்ட் இஸ் தோ இட் ஸ்லாஷ் கொடுத்தோம் இல்லையா, இந்த ஸ்லாஷ் கொடுத்ததுனால அது எஸ்கேப் சீக்வன்ஸாக எடுத்துருச்சு. அப்போ இது சிங்கிள் கோட்ஸை அக்செப்ட் பண்ணுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. சம்டைம்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ பிரிண்ட் ஆஃப் இட்ஸ் ரெய்னிங் அப்படின்னு கொடுத்தோன்னா ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா 2
3 சிங்கிள் கோட்ஸ் இருக்குது, இது கன்ஃபியூஸ் ஆகிடும் பைத்தான். ஸோ இதோட இது தான் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி வரும், இட்டு வரைக்கும் எடுத்துகிட்டு இது எரர்ன்ற மாதிரி வரும். ஸோ அந்த சுச்சுவேஷன் நம்ம பைபாஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னா ஒர்க் அவுட் ஆகும். பாருங்கள், பிரிண்ட் இட் இஸ் raining, now it can work. ஸோ எஸ்கேப் இந்த ஸ்லாஷ் கொடுத்ததுனால அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இட் வில் கோ டில் த எண்ட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சூஸ் ஆர் 2 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கேரக்டருக்கு என்னென்ன மீனிங்கிறது பார்ப்போம். டபுள் ஸ்லாஷ் வந்து பேக் ஸ்லாஷு சிங்கிள் கோட்டுக்கு, ஸ்லாஷ் வந்து டபுள் கோட்ஸ்க்கு, ஸ்லாஷ் என் வந்து நியூ லைனு, ஸ்லாஷ் டி வந்து டேபுக்கு. ஸோ இதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுக்கறது தான் இந்த டேட்டாஸ். ஸோ சிங்கிள் ஸ்லாஷ் கொடுத்து நம்ம கொடுத்தோன்னா இட் வில் அக்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் பைத்தானில் இருக்கிற டேட்டா டைப்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டோக்கன்ஸ் அப்படின்ற ஆன்சர் பார்த்தோம். டோக்கன்ஸை பொறுத்தளவுக்கு 5 டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ்: ஐடென்டிஃபையர், கீவேர்ட், ஆப்ரேட்டர், டிலிமிட்டர் அண்ட் லிட்ரல். ஐடென்டிஃபையர்ன்றது name to identify the variable name, function, class, module, object. And then keywords என்றது reserved words which can be used. operator என்றது arithmetic operator, binary relational operator, logical operator, assignment operator and conditional operator. Conditional operator ரொம்ப ரொம்ப important. It is also called as ternary operator அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா டீலிமிட்டர். டீலிமிட்டர் வந்து பஞ்சுவேஷன், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், பஞ்சுவேஷன் மார்க்ஸ், இது எல்லாமே வந்து டீலிமிட்டர்ஸில் வந்துடும். லிட்ரல்ஸ் பொறுத்தளவுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ்: ஸ்ட்ரிங், நியூமரிக், ஸ்ட்ரிங் அண்ட் பூலியன். நியூமரிக்கில் இன்டீஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்துடும். ஸ்ட்ரிங்கை பொறுத்தளவுக்கு சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் கோட்ஸில் கொடுக்கலாம், இதெல்லாம் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுக்கும். பூலியன் பொறுத்தளவுக்கு இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதுக்கு அடுத்தது எஸ்கேப் சீக்வன்சஸ் பார்த்தோம். எஸ்கேப் சீக்வன்ஸ் வந்து மேஜர் அப்ளை பண்ணுறது பேக் ஸ்லாஷ் அப்படின்ற ஒரு விஷயந்தான். Now Python data types. ஸோ நம்ம C++லாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணல அது என்ன டேட்டா டைப் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆனால் பைத்தானில் அந்த மாதிரியான மென்ஷன் பண்ண வேணாம். நம்ம வேல்யூ அசைன் பண்ணிட்ட போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே தெரிஞ்சுக்கு இது என்ன டேட்டா டைப்னு. ஆல் டேட்டா வேல்யூஸ் இன் பைத்தான் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஈச் ஆப்ஜெக்ட் ஹேஸ் வேல்யூ ஆஸ் டைப். பைத்தான் has built-in or fundamental data types such as built-in data types இருக்குது: நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், tuple, லிஸ்ட், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ். கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸட்ரான்னு இருக்குது, நிறையா இருக்குது. நமக்கு இதுதான் பார்க்க நம்ம உங்கள் புக்கில் இது உள்ள தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஐடியாஸ் இருந்தால் போதுன்றதுக்காக அவங்க இது மட்டும் கொடுத்துருக்காங்க: நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், tuple, லிஸ்ட், செட் அண்ட் டிக்ஷனரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் டேட்டா டைப். நம்பர் டேட்டா டைப்புன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 4 டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்: டெசிமல், ஆக்டல், எக்ஸாடெசிமல், லாங் டெசிமல். அதுக்கு அடுத்தது ஃப்ளோட்டிங், எக்ஸ்போனென்ஷியல். இது எல்லாமே பாருங்கள். த built-in numbered objects in Python supports integer, floating point numbers and complex numbers. So integer data can be decimal, octal or hexadecimal. Octal integer uses a digit 0 followed by O to denote it is an octal. Octal na 0 followed by O. So இங்க பாருங்க 0 followed by O, octal. Decimal வந்து 0 to 9 எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம், அது decimal. Hexadecimalக்கு வந்து xன்ற ஒரு வேல்யூ, O followed with an x, hexadecimal. Long decimalக்கு number followed with an letter L. இங்கே பாருங்கள், either upper case or lower case x and L. hexadecimal வந்து 0 followed by capital letter X or lower. ஓகேவா? ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ்க்கு தெரியும், டெசிமல் வச்சுருக்கோம். அப்படி இல்லைனா E அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இட் மேபி கேபிட்டல் E ஆர் ஸ்மால் E. எக்ஸ்போனன்ட் டேட்டா. நெக்ஸ்ட் பூலியன் டேட்டா டைப். பூலியன் டேட்டா டைப்புக்கு கண்ண மூடின்னு சொல்லலாம். இட் ஹாஸ் சப்போர்ட்ஸ் ஒன்லி ட்ரூ, எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ன்றது சிங்கிள் கோட்ஸ்குள்ளார கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ்குள்ளார கொடுக்கலாம், இல்லை ட்ரிபிள் கோட்ஸில் கொடுக்கலாம். அது வந்து ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் டேட்டா கேன் பி என்க்ளோஸ் இன் அ சிங்கிள் கோட், டபுள் கோட்ஸ் ஆர் ஈவன் ட்ரிபிள் கோட்ஸ். திருப்ப அதே தான் ஸ்ட்ரிங்கை பற்றி படிக்க போகிறோம். ஸோ வித் திஸ் chapter 5 over.
ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரும் படித்து வச்சுக்கோங்க. 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். See you in another video. Thank you.